மாங்காய் பச்சடி. மாங்காய் சீசன் ஆரம்பித்து எண்டு வரைக்கும் நடக்கிற வெஜிடேரியன் வீட்டு விருந்துலலாம் மாங்காய் பச்சடி இல்லாமல் இருக்காது. அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இதுக்காக நான் ஒரு மாங்காவை தோல் சீவி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் 2, கருவேப்பிலை போட்டு தாளிப்பு பண்ணிட்டோம். தாளிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை போடுறோம். மாங்காயோட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்டு மிக்ஸ் பண்ணுறோம். மிக்சிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மாங்காய் முங்குற அளவுக்கு தண்ணி, நான் 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையெல்லாம் நல்லா மேஷ் பண்ணி விட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். 5 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தட்டை எடுத்து பார்த்தா வெந்திருக்கும். மாங்காய் நல்லா மைப்போல் வெந்திருக்கான்னு பார்க்கணும். ஃபைனலாக நான் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்து தட்டி வச்சுருக்கேன். அந்த சர்க்கரையை ஆட் பண்ணேன். சர்க்கரை எப்பயும் ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணால் மாங்காய் வேகாது. அதனால் ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும். முடிச்சுட்டு சர்க்கரையெல்லாம் அந்த மாங்காவோட மிக்ஸ் ஆகி இஞ்சி வந்ததுக்கப்புறம் நமக்கு சூடான